பிரியாணிக்கு இது சார் ஜாதி மதம்லாம். பிரியாணி இஸ் an emotion. ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் லதா. இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். மட்டன் வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை மேரினேட் பண்ண போகிறோம். மேரினேஷனுக்கு தேவையான பொடியெலாம் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு. கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அண்ட் மிளகாத்தூள், உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை அப்படியே வந்து இதில் போட்டுற வேண்டியது தான். தயிர் எடுத்துருக்கோம், 1 கப்பு தயிர். இதை வந்து அப்படியே இதில் போட்டுடலாம். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஊறட்டும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். வெங்காயம் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் நீளமாக பொடியை வெட்டியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் பொடியை வெட்டிக்கோங்க மெலிசாக. அண்ட் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கோம், மீடியம் சைஸ் தக்காளி. அதே நீளமாக இப்படி வெட்டி வச்சுருக்கோம். கொத்தமல்லி, புதினா எடுத்துருக்கோம். பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக தோட்டத்தில் இருந்தது, இதுவும் ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து எடுத்தது. ஸோ 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு 2 மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 4 குட்டி குட்டி எடுத்திருக்கேன். புதினா, கொத்தமல்லி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச்சு இஞ்சி. பூண்டு வந்து ஒரு 2 பெரிய பூண்டு, அதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 பல் இருக்கணும். இஞ்சி குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும், பூண்டு குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்கணும். அரைச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரணும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏற்கனவே இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. இதில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். 2 நட்சத்திர சோம்பு ஸ்டார் அனீஸ், கொஞ்சம் மேஸ் ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை 2 குட்டி பீஸ், 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லாமல் அரிசி கழுவி ஊற வச்சாச்சு. அரிசி நல்லா ஊறியிருக்கு. அதோட பதம் எப்படி பார்க்கணுன்னா, இப்படி உடைச்சா உடையணும். ஸோ இது பர்ஃபெக்டாக ஊறியிருக்கு. வாங்க இப்போ பிரியாணி பண்ணிடலாம். இது வந்து ஒரு 1/2 hour ஊறணும். ஊறின பிறகு இதில் இருக்கிற தண்ணியே போதும். நீங்கள் உங்களுக்கு தண்ணி பத்தாதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 7லேருந்து 8 விசில், உங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி மீட் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இங்கே இருக்கிற மீட்டுக்கு அட்லீஸ்ட் வந்து 7 விசில் வைக்கணும். நீங்கள் வாங்க இப்போ பிரியாணி மசாலா வதக்கிடலாம். கடாய் வச்சாச்சு, சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 3 கரண்டி, குட்டி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். டேபிள் ஸ்பூன் ஆயில், ஓகேவா? 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் எடுத்துருக்கோம். சூடாயிடுச்சு, தாளிச்சிடலாம். இந்த கரம் மசாலா போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். மட்டன் வந்து குக்கருக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அரிசி போட்டுக்கலாம். விஜயோட ஃபேவரட் ஃபுட் என்ன தெரியுமா? பிரியாணி. சிக்கன், மட்டனா? மட்டன் பிரியாணியா? உங்க வைஃப் சங்கீதா பண்ற பிரியாணி நல்லா இருக்குமா, உங்க அம்மா பண்ற பிரியாணி நல்லா இருக்குமா? மாட்டி விடலாமா? இது நல்லா இருக்கும், சூஸ் பண்ணுங்க. என் குக்கு பழனி பண்ற இதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து பரவலாக சேர்த்துருக்கோம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ணனுடைய பிரியாணிக்கு ஏன்னா கடிமை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.